தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை, சதுர்கிரக சேர்க்கை கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? இளைய சகோதர தைரியஸ்தானம். நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறிக்கக்கூடிய பாவம் தான். அதுக்கு அடுத்து சூரியன் இருக்கா. மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் பாவத்தில் சூரியன். என்னோட தைரியம் வேற லெவலில் இருக்குது. எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஜாஸ்தி இருக்குது. என்னோட எனர்ஜி லெவல் நிறைய இருக்குது. அதனால் என்னோட கான்ஃபிடென்ட் அதிகமாகுது. நான் என்னத்தை செய்யணும்னு நினைக்கிறனோ அதை செஞ்சிடுறேன். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஃபிஷியலி நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சேன், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சேன், பாஸ் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் பாஸ் பண்ணலாம். இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்திலேருந்து கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு போகிறார், 4ஆம் பாவம் போகிறாரு. என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுது. யாருனால? என்னோட ஹையர் அஃபிஷியல் கிட்டே நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு லோன் கேட்டேன், கொடுத்துட்டாரு. அதனால நான் சொந்த வீடு வாங்கிட்டேன். என்னோட கம்ஃபர்ட். அப்புறம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம். சுகஸ்தானத்தில் சுக்கரன் அப்படின் போது வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. அந்த 4 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்போது ராகு, சூரியன், செவ்வாய், புதன். இந்த 4 கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள் உட்கார்ந்து நற்பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோண்டாவது தீய பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆக உங்கள் ராசிக்கு இந்த 4 கிரகங்களும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசும் சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக புரியும். அதுக்கும் மேலே சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கான். இது ஆல்மோஸ்ட் மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன் அப்படின்றத சுக்கிரன் கொடுத்துருவான். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் அதிர்ஷ்ட கிரகம். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவோம். ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா, எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா? ஒரு சிலர் வந்து பாருங்கள் பெரிய லெவலில் பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும், ஒரு சிலருக்கு சின்ன அளவிலாவது அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். ஆக உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா அப்படின்றத நேரம் வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை, சதுர்கிரக சேர்க்கை கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? இளைய சகோதர தைரியஸ்தானம். நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறிக்கக்கூடிய பாவம் தான் 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவத்தில் முதல்ல இருக்கக்கூடிய கிரகம் யாரு? ராகு பகவான். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவலில் இருக்குது. எல்லாரும் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயத்த நான் ரொம்ப சாதாரணமாக செஞ்சிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ரொம்ப சிம்பிள். மற்றவங்க பயப்படுற விஷயத்தை நம்ம ரொம்ப அசால்ட்டாக செய்வோம். அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட தைரியம் அதிகமாகுது, அதனால் நம்மளோட தன்னம்பிக்கை அதிகமாகும், அதனால் நம்மளால் நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். இது ஒரு ப்ளஸ். மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா, அது நம்மளோட இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய பாவமும். அப்போ இளைய சகோதரர்களுக்காக நம்ம கடனை உடனே நிறைய வாங்கி அவங்கள வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது, அந்த மாதிரி செஞ்சு பெரிய லெவலில் கடன் வாங்காத அவங்களுக்கு நிறைய செலவு செஞ்சு நம்ம வந்து ட்ராப் ஆகிடக்கூடாது. இது ஒரு மைனஸ். 2வது மைனஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சுய தொழில் வச்சு நடத்துகிறேங்க. என்னோட தம்பி தான் எனக்கு பையன் மாதிரி. அப்போ என் தம்பிக்கிட்ட என்னோட முழு தொழிலையும் ஒப்படைச்சிட்ருக்கேன். என் தம்பி மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கட்டும், அதில் எந்த விதமான தப்போ இல்லை. இருந்தாலும் 3ஆம் பாவத்தில் ராகு இருக்காரு அப்படின்னும் போது நம்ம முழுசும் உங்கள் தம்பி தங்கச்சிகளை நம்புறீங்க அப்படின்னா உங்களோட பார்வை அப்படின்றது தொழில் மேலே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த தொழிலில் நல்ல வருமானம் வருது, அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழிலில் நல்ல வருமானம் வருது, அந்த வருமானத்தை தேவையில்லாமல் அவங்க வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, இல்லை அவங்க செலவு பண்ணிடுறாங்க, இல்லை தொழிலை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகல. இந்த 3 நெகட்டிவுமே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ எவ்வளோ நம்மனாலும் அவங்க மேலே நம்மளுக்கு பார்வை அப்படின்றது இருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், குட்டி குட்டி டூர்ஸ் வெளிநாடு போயிட்டு வரதுக்கான பிராப்தம் அப்படின்றதோடு அக்கம் பக்கத்தில் எதிர் வீடு பக்கத்து வீடு இவங்கக்குள்ள நம்மளுக்கு ஒரு நல்ல உறவு முறை இருக்காது. நம்ம வந்து அவங்க 2 வார்த்தை பேசுனா நம்ம 20 வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்கும். பெருசாக வந்து ஒரு நல்ல நட்பு அப்படின்றது இருக்காது நெய்பர்ஸோட. ஸோ இந்த மாதிரி மைனஸும் உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள். நெய்பர்ஸ்லாம் கடைசி வரைக்கும் இன்னும் 10 வருஷம் இருப்பான், 20 வருஷம் நம்ம கூட இருப்பான். அப்போ ரொம்ப சிம்பிள். நல்லா பிடிக்குதுன்னா நல்லா பேசுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருந்துருங்க, பழகிற வேலையே வேண்டாம். ஆக ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு சொல்லிட்டு இருக்கேன். சரி,
அதுக்கு அடுத்து சூரியன் இருக்கா. மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் பாவத்தில் சூரியன். என்னோட தைரியம் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஜாஸ்தி இருக்குது. என்னோடய எனர்ஜி லெவல் நிறைய இருக்குது. அதனால் என்னோடய கான்ஃபிடென்ட் அதிகமாகுது. நான் என்னத்தை செய்யணும்னு நினைக்கிறனோ அதை செஞ்சிடுறேன். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஃபிஷியலி நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சேன், பாஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் பாஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாருங்கள், கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து நான் வந்து வேலை செய்கிறேன். இப்போ நான் நிறைய எப்படிலாம் மூவ் பண்ணணுன்னு பிளான் பண்ணேன். புதன் இருக்கா என்னோடய 3ஆம் பாவத்தில். எனக்கு டாக்டிக்ஸ் நிறைய இருக்குது. என்னுடைய சமயோஜித புத்தி நிறைய இருக்குது. என்னுடைய சாதுரியம் நிறைய இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஒரு கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கும்போது நானே 10 டெண்டர் அமைச்சேன். 9 டெண்டரில் விலை கம்மி, 1த்தில் நார்மல் ரேட் போட்டேன். எனக்கு ஃபேவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம், தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்திலேருந்து கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு போகிறார், 4ஆம் பாவம் போகிறாரு. என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுது. யாருனால? என்னோட ஹையர் அஃபிஷியல் கிட்டே நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு லோன் கேட்டேன், கொடுத்துட்டாரு. அதனால நான் சொந்த வீடு வாங்கிட்டேன். என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு. இப்படி ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா காசு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா கொடுக்கல. மாமனார் கிட்ட கேட்டேன், மாமனார் காசு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்தில் செவ்வாய். என்னோட தைரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, சும்மா யாராவது என்னை சீண்டிட்டா போதும், நான் நேராக போய் சொக்காயை பிடிச்சி சரி சண்டை போடுறேன். அதை அவாய்ட் பண்ணிடணும். தைரியம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணுமே தவிர ஓவர் கான்ஃபிடென்ஸாக வந்துடக்கூடாது. செவ்வாய் நிறைய நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத கொடுத்துருவோம். நம்மளோட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை, நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க கிட்ட நம்ம சண்டை போடுறது, அண்ணன் தம்பிங்க கிட்ட சண்டை போடுறது, அஃபிஷியலி சண்டை போடுறது, நெய்பர்ஸோட சண்டை போடுறது. அவங்க 2 வார்த்தை பேசினாங்க, அவங்க தப்பாகவே பேசினா கூட நான் உடனே அவங்க 2 வார்த்தை என்ன பேசிட்டாங்களே அப்படின்னு என்னோட ஹீகோ ஹர்ட் ஆகி நான் 200 வார்த்தை பேசுறது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அடிச்சிக்கிறது, இதனால் ரத்த காயம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கை கலப்பு, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் நிதானம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் மட்டும்தான், கவலைப்பட வேண்டாம். சரி. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம். சுகஸ்தானத்தில் சுக்கிரன். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படின்போது தனுசு ராசி என்பர்கள் உங்கள் ராசியாதிபனுக்கு பகை கிரகம் தான் சுக்கிரன். இருந்தாலும் அவன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கா அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது வரும். ரொம்ப சிம்பிள். இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காதான் தேடி இருந்தேன். நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடச்சிடும். இவ்வளோ நாள் வரைக்கும் 3 நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இந்த காலகட்டம் நல்ல சாப்பாடு அப்படின்றதுக்கும் எல்லா வாழ்வாதாரமும் இருக்கும் தானே. அதாவது மக்கள் தனுசு அப்படின்னா பெரிய கோட்டீஸ்வரனும் இருப்பான், ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்க ஏழைகளும் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி ஏழைகளுக்கு 3 நேரம் நல்ல சாப்பாடு அப்படின்றது ஒரு கனவாக இருக்கும். பார்த்திங்களா? நான் வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு ஆஷ்ரமில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இவ்வளோ நாள் நல்ல சாப்பாடே இல்லை. நான் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின காலம் நிறைய உண்டு. இந்த காலகட்டம் அந்த மாதிரி நல்ல சாப்பாடு அப்படின்றது கிடச்சிடும். அதே மாதிரி இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலரில் நாயாட்டம் லோன்னு அலைஞ்சு போவேன். இப்போ அந்த அலைச்சல் அப்படின்றது ரொம்ப வந்து குறைஞ்சி போச்சு. ஏன்னா ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு எடுத்துட்டேன், என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு. நான் கார் வாங்கிட்டேன், என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு. இல்லைனா வந்து பாருங்கள், ஆஃபீஸ் வேனே எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், அதனால என்னோட கம்ஃபர்ட். ஆக ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். இதுக்கு 4ஆம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்க சுக்கிரனே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மா கிட்டே ஏதோ வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்போது அம்மா ஏதாவது சிறுவாடு காசு மாதிரி வச்சுருப்பாங்க, அம்மா கொடுக்கலாம். இல்லை அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கலாம். அம்மானால சப்போர்ட். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இந்த சுக்கிரன் கொடுப்போம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்க பலன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன். இப்போ இது கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, கரெக்டு தாம்மா, எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சொத்து பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து இருக்குது, அது எப்போ எங்களுக்கு ஃபேவர் ஆகும் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு யோசிச்சுட்ருக்கோம். மத்தியஸ்தர்களை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சார்பாக நம்ம வந்து அதை காசாக்கிடலாமான்னு யோசிக்கிறோம், பண்ணலாமா.
குழந்தைங்க ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்களோட சேர்க்கை சரியில்லை, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது, வீடு கட்டலான்னு ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே வந்து பார்த்திங்கன்னா கூடி வரல. குடும்பத்தில் எதுவுமே பெருசாக நல்லதாக இல்லை. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ரி பொசிஷன்ஸ் தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் தீர்வு. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை எங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.